வணக்கம் அண்ட் வெல்கம் தமிழ் சினிமா ரசிகர்களே. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 1984 வருஷம் வெளியான தமிழ் சினிமாவோட டாப் 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்க தமிழ் சினிமாவை விட 90s 80s எல்லாம் ஒரு எவர் கிரீன், அதாவது பொற்காலன்னே சொல்லலாம். அந்த வகையில் என்னதான் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு மேலே வந்திருந்தாலும் அதில் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்னு கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேலே இருக்குது. இப்போ வர்ற நிறைய ரீமேக் படங்களுக்கு கதையாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த 80s வந்ததோட அதிகமாக சுட்டு எடுத்திருப்பாங்க. எத்தனையோ புதுமுக நடிகர்கள் 80s வந்திருந்தாலும் அதில் ஒரு சில பேரால தான் அந்த மார்க்கெட்டை தக்க வச்சுக்கவும் முடிஞ்சது. 80s 90s மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணவும் அதுக்கு பேஸ் போட்டது என்னமோ 80s தான். இப்போது 1984 வருஷம் வெளியான டாப் 10 கவுண்டவுனை பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்க்க போகிறது நீங்கள் கேட்டவை. ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பாலு மகேந்திரா தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. தியாகராஜன், சில்க் ஸ்மிதா, குமார் ராமசாமி, கல்பனா, அர்ச்சனா இவங்கெல்லாம் நடிச்சிருந்த இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. 80s மோஸ்ட்லி ஆல்பம் ஹிட் கொடுக்கறதுன்றது இளையராஜாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. படத்தில் வந்த ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு இல்லை, படத்தில் வந்த 6 பாட்டுமே பயங்கர ஹிட்டு. இந்த படத்தோட கதைக்காக மட்டுமே இல்லாமல் குறிப்பாக இந்த ஒரே ஒரு பாடலுக்காகவே பட்டி தொட்டியெல்லாம் கலக்குச்சு. அடியே மனம் நில்லுனா நிற்காதடின்ற இந்த பாட்டு 80s ஒரு டாப் மோஸ்ட் வைப் மட்டும் இல்லாமல் சில்க் ஸ்மிதாவை அடையாளம் காட்டுற மாதிரியான ஒரு பாடலாகவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்னதான் இந்த படத்தோட கதை காலங்காலமாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாகவே இருந்தாலும் பாலு மகேந்திராவோட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டைல் தான் இந்த படம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் காட்டினது மட்டும் இல்லாமல் வழக்கமாக அவரோட ஸ்டைலையும் உள்ளே இறக்கியிருப்பார். இந்த உலகத்திலே சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயமான தன்னோட தாயை கற்பழிச்சவங்க அவங்கள பழி வாங்கின மாதிரியுமான அண்ணன் தம்பி எடுக்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 3 புதுமுக நடிகர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாள் பாலு மகேந்திரா. அதில் ஒருத்தங்க தான் இந்த படத்தோட நடிகையான அர்ச்சனா. ஆரம்ப காலகட்டங்களில் அண்ணன் தம்பி பிரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பாங்க அந்த குற்றவாளியை. இந்த படம் முக்கியமாக நிறையா பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லணும். குற்றம் பண்ணவங்களை பழிக்கு பழி வாங்காமல் கூண்டில் ஏற்றுனது ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. இந்த காலத்திலே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை மெயின் பண்ணி வந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மே மாதம் வெளியாகிருந்த அச்சமில்லை அச்சமில்லை. ராஜேஷ், சரிதா, பன்னீர்செல்வம், சகுந்தலா தேவி, நெடுமாறன், டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்த இந்த திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. மியூசிக் பண்ணியிருந்தது இசைஞானி இளையராஜா. இந்த படத்தோட கதைங்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த சொசைட்டிலே ரொம்ப நல்லவனாக இருந்த ஒருத்தன் அரசியலுக்கு வந்த உடனே அப்படியே ஆப்போசிட்டாக கெட்டவனாக மாறிடுறான். இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சது. கே பாலச்சந்தர் கிட்டத்தட்ட அவரோட ஸ்டைல்லே இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. அரசியலில் எந்த அளவுக்கு நுட்பம் இருக்குன்றத வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருந்த அரசியல் களத்தை பேசுகிற ஒரு படமாகவும் அரசியலில் அன்றைய நிலவரங்களை துல்லியமாக எடுத்துக்காட்டி செய்யாமல் செஞ்சு வச்சுருந்துருப்பாரு இந்த படத்தில். குறிப்பாக இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு மட்டும் பயங்கர ஹிட்டு. இந்த ஓடுகிற தண்ணியில் உரசி வச்ச சந்தனத்தை இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கே பாலச்சந்தர் முக்கியமாக அவரோட திரைப்படங்களில் பெண்களுக்கு ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்துருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஹீரோயினை முன்னிறுத்தி தான் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமாக இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, நேஷனல் அவார்டுன்னு பல அவார்ட்ஸ் இந்த படம் வாங்கி குவிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட அண்டர் ரேட்டட் படங்களில் கண்டிப்பாக இந்த அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படமும் ஒரு முக்கியமான இடத்துல எப்போவுமே இருக்கும். கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 8வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் வாழ்க்கை. சிவாஜி கணேசன், மனோரமா ஆச்சி, NS குணசேகரன், சில்க் ஸ்மிதா, வைஷ்ணவி இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை CR ராஜேந்திரன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இது ஒரு அஃபிஷியலான ஹிந்தி படத்தோட ரீமேக். 1983 வெளியான ஹிந்தி அவதாரோட தமிழ் வெர்ஷன் தான் இந்த வாழ்க்கை. ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணாவோட ஆக்டிங்கை விட தமிழில் சிவாஜி கணேசனோட ஆக்டிங் கேரக்டரைசேஷனாக ரொம்பவே ஆப்டாக செட்டாக இருந்திருக்கும். வயசான தோற்றத்தில் வர சிவாஜி கணேசன் ரொம்பவே யங்காக இருக்கக்கூடிய அம்பிகாவை எதுவும் வேணாம் உங்கள் பொண்ணு மட்டும் வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவார். சிவாஜி கணேசன் ரொம்பவே அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு மென்மேலும் உயர்ற கதைக்களமாக கொண்ட இந்த திரைப்படம் வாழ்க்கைன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி யங் ஏஜ்லேருந்து ஓல்டு ஏஜ் வரைக்கும் நம்ம லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கனெக்டிவிட்டியை அப்படியே கேரக்டராக கொண்டு வந்தது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். குடும்பங்கள், நண்பர்கள், யதார்த்தமான சென்டிமெண்ட், எமோஷன்னு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரியான ஃபேமிலி ட்ராமா வந்தால் கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸோட ரொம்பவே கனெக்ட் ஆகிறனால கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 7வது இடத்துல பார்க்க போகிறது ஜூலை 18ஆம் தேதி வெளிவந்த 24 மணி நேரம்.
சத்யராஜ், மோகன், பாண்டுரங்கா, ஜெய்சங்கர், மாலினி இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜா தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக செட் ஆயிருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருக்கக்கூடிய சத்யராஜ் ஒரு ரேபிஸ்டா வருவார். சமுதாயத்தில் ரொம்பவே நல்லவனா தெரிகிற இந்த முகம் பாதிக்கப்பட்டவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் குற்றவாளின்னு. என்னதான் பவரில் இருக்கனால சத்யராஜ் அதெல்லாம் பூசி மொழிகிடுவார். மோகனோட மனைவிக்கு அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கையில் அந்த பழியை தூக்கி மோகன் மேலே போட்டு அப்புறம் ஜெயிலில் அனுப்பிச்சு 24 மணி நேரத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட டைட்டில் அதுக்காகவே வச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் ஒரு த்ரில்லர் ஜானருக்கு பேஸ் போட்ட படமாக மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே த்ரில்லர்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்த இந்த மணிவண்ணனோட 24 மணி நேரம். ஆக்சுவலாக சத்யராஜ் மற்றும் மணிவண்ணன் இவங்களோட காம்போவை பற்றி சொல்லவே தேவையில்ல. இவங்க காம்போவில் வர படங்கள் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பேஸ்மெண்ட் அதாவது அடித்தளம் போட்டது என்னவோ இந்த 24 மணி நேரம் திரைப்படம் தான். இங்கேருந்து தான் அவங்களோட காம்போ ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல இருந்து அவர் ஒரு முழு வில்லனா அவதாரம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் லேட்டராக தான் அவர் ஃபுல் டைம் ஹீரோவாக பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளிவந்த தம்பிக்கு எந்த ஊரு. ரஜினிகாந்த், திலீபன், மாளவி, சுலக்ஷனா, ரவி மோகன், தேவராஜ் இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை எஸ் ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த படத்தோட கதைங்கிறது ரொம்ப சிம்பிளான கதை தான். ரொம்ப பெரிய பணக்கார அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ரொம்பவே ஊதாரியாக இருப்பார். ஒரு பொறுப்பு வரணுன்றதுக்காக தன்னோட நண்பர் ஒரு வருஷத்துக்கு தன்னோட எந்த ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயினான கதை. தமிழ் சினிமாவில் இது காலங்காலமாக வரக்கூடிய கதை தான். இந்த டெம்ப்ளேட்லேயே கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே வந்துருச்சு. அதில் ஒன்று தான் இந்த பிச்சைக்காரன். பணக்காரனாக இருப்பார். அதுவே அவங்க அம்மாவுக்கு ஒன்றுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரியான கதை தான் அது. ரஜினிகாந்த் பொதுவாகவே எந்த ஒரு திரைப்படத்துலையுமே அதிகமாக ஆக்டிங் பேஸ்டு படங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதிகமாக பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படங்களுக்கு மட்டும்தான் இந்த கதையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுக்கறது 80ஸ்ல ரஜினிகாந்த் மட்டும்தான். ரொம்பவே ஃபன் என்டர்டெய்னராக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் ஓடினது தம்பிக்கு எந்த ஒரு படத்தோட ரெக்கார்டாக இருக்குது. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்க்க போகிறது மார்ச் மாதம் வெளிவந்த 100வது நாள். விஜயகாந்த், சத்யராஜ், மோகன், கிறிஸ்டோபர், நளினி, சுதாகரன் இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த மாதிரி திரைப்படங்கள் வரும்போது மணிவண்ணன் ரொம்பவே தமிழ் சினிமாவில் கவனிக்கப்பட்ட ஒரு இயக்குனராக இருந்தார். 24 மணி நேரம், 100வது நாள் இந்த மாதிரியான திரைப்படத்துக்கு இப்போ வர்ற சைக்கோ த்ரில்லர் திரைப்படத்துக்கெல்லாம் அப்போவே ஒரு பெஞ்ச் மார்க் போட்டது தான் இந்த 100வது நாள். ஆக்சுவலாக ஹாலிவுட் படங்களில் பார்க்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை முதல் தடவையாக தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஒரு சைக்கோ த்ரில்லரை சுற்றி நடக்கிற அந்த கதை அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ராவஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை. ஃபேமிலி ட்ராமா மட்டுமே நடிச்சுக்கிட்டு வந்த விஜயகாந்துக்கு இந்த மாதிரி கதையை மணிவண்ணன் அப்ரோச் பண்ணும்போது முதல்ல வேணான்னு தான் சொன்னார். அப்புறம் மணிவண்ணன் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் நடிக்க வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா இந்த படத்துல மோகன் ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ, இந்த பக்கம் விஜயகாந்த் ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ, எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்காவா கொடுத்திருந்தாலும் இந்த படத்துக்கு விஜயகாந்த் தான் ஒரு ஹீரோவாகவே இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது செப்டம்பர் மாதம் வெளிவந்த வைதேகி காத்திருந்தால். விஜயகாந்த், ராதாரவி, புனிதா, ரேவதி, காவியகலா இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை சுந்தர்ராஜன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இந்த ஒரு திரைப்படத்தில் தான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது என்ற பாடல் வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த பாட்டு அப்போவே பயங்கர ஹிட்டு. லவர்ஸ்க்கும் லவ் ஃபெயிலியர்ஸ்க்கும் மத்தியும் ஒரு சென்சேஷனல் பாடலாகவே அப்போ உலா வந்துச்சு. இப்போ இருந்த ரேடியோக்களில் ஓயாமல் இந்த பாடலை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. காதலில் தோல்வி அடைஞ்ச 2 பேரும் ஒரு காதலை சேர்த்து வைக்கிற ஒரு கதையாக இருக்கும். வழக்கமாக நடிச்சுக்கிட்டு இருக்க விஜயகாந்தோட டெம்ப்ளேட்டை மாற்றினது என்னமோ இந்த 1984 தான் கமர்ஷியல் ஃபார்முலா மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த விஜயகாந்த் இந்த வருஷத்துலேருந்து தான் 100வது நாள், வைதேகி காத்திருந்தால் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸையும் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுவும் வைதேகி காத்திருந்தால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அப்பாவியான கேரக்டராக நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் அப்படி ஒரு கேரக்டரை பண்ணியிருந்திருக்க மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைனமிக் லவ் ஸ்டோரி, இல்லை ஒரு காமெடி ட்ராக், சாங்ஸ் எல்லாம் ஆல்பம் ஹிட் ஆனதோட கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 3வது இடத்துல பார்க்க போகிறது ஜனவரி மாதம் வெளிவந்த விதி. மோகன், ரவி கணேஷ், பூர்ணிமா, ஆண்டனி இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை விஜயன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது சங்கர் கணேஷ். இந்த படம் ஒரு அஃபிஷியலான தெலுங்கு ரீமேக். இப்படியே டேரக்டாக எடுக்காமல் கொஞ்சம் கதையில் பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து தெலுங்கில் சிரஞ்சீவி பண்ண இந்த கேரக்டரை அவரோட பயங்கரமாகவே பண்ணியிருந்திருப்பார் மோகன். முக்கியமாக அந்த எக்ஸ்பிரஷனில்
டோட்டலாக அந்த படத்தை அப்படியே கட்டி போட்டிருந்திருப்பாரு. அதாவது இந்த 80 காலகட்டங்களில் தான் மோகனுக்கு மிகப்பெரிய ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் பேஸே இருந்துச்சு. இவர் எடுத்து பண்ணுற எல்லா படத்துலையும் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். ரொம்ப ஒரு எமோஷனல் லவ் பாயாக தான் இவர் அதிகமான படங்களில் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த வகையில் இந்த திரைப்படமும் ஒரு பணக்கார பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற மோகன் நடிகை பூர்ணிமாவுக்கு எடுத்து கர்ப்பம் வைக்கிறவாரு. சரின்னு கல்யாண பேச்சு எடுக்கும்போது டக்குன்னு ஹீரோவாக இருந்தவர் திடீர்னு வில்லனா மாறிடுவார். கடைசி வரைக்கும் தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டார் மோகன். பூர்ணிமாவும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடத்தி அதை ஜெயிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஒன்று சேராத மாதிரி தான் அந்த கதையும் முடிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்ராஜடியான கதைகள் வந்தது ரொம்பவே ரேர். அதுவும் 80s நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமாக எடுத்திருந்த இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 215 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் 2வது இடத்துல பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன். ரஜினிகாந்த், ராதிகா, கார்த்திக் இவங்க நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. வழக்கமாக சொல்கிறது தான் இசைஞானி இளையராஜாவோட கைவண்ணத்தில் இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் ஆல்பம் ஹிட்டாக இருந்திருக்கும். ரஜினிகாந்தோட வழக்கமான டெம்ப்ளேட் கமர்ஷியல் சினிமா ஃபார்முலான்னு வாண்டடாக ஏவிஎம்மே வந்து ரஜினிகாந்துக்கு இந்த கதையை ஆஃபர் பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருக்குது. அதாவது ரஜினிகாந்துக்கு மட்டும் எப்படி இந்த டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. 80sலேயே கரெக்டான ஒரு ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்ச ரஜினிகாந்த் திரும்ப திரும்ப ஒரே டெம்ப்ளேட்டான ஃபார்முலாவில் படங்கள் நடித்தாலும் அவரோட படங்கள் மட்டும் படித்தொட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆயிருது. என்னதான் 1980 1984 வரைக்கும் எவ்வளவோ புதுமுக நடிகர்கள் அறிமுகமாயிருந்தாலும் ரஜினிகாந்த் என்னமோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஆடியன்ஸோட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் பாக்கியராஜ், ஒரு பக்கம் மோகன், அவர் தான் மைக் மோகன், ஒரு பக்கம் விஜயகாந்த், ஒரு பக்கம் சத்யராஜ்னு எல்லாரும் வளர்ந்து வர்ற ஹீரோக்களாக இருந்தாலும் புது புது கதை களத்தை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கமலஹாசன் அவரோட டைமென்ஷனே மாற்றிக்கிட்டாரு. நான் இப்படி தான் பண்ணுவேன், ஆக்டிங் பேஸ்ட் படங்களுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு. மித்த ஹீரோஸ் என்னதான் ரஜினிகாந்தை ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு வந்திருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்கள மட்டம் தட்டி ரஜினிகாந்த் மேலே தான் போய்கிட்டு இருப்பாரு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் மொதல் இடம் எந்த படத்துக்கும் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா 1984 கிட்டத்தட்ட 24 படங்களுக்கு மேலே பிளாக் பஸ்டர் ஆயிருந்தாலும் வெறும் 8 படங்கள் தான் மேஜர் கேட்டகரிக்குள்ள அடங்கும். இதுலேயும் நம்பர் 1 இடத்த 2 படங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஒன்று மைக் மோகனோட விதி, இன்னொரு திரைப்படமான ரஜினிகாந்தனுடைய நல்லவனுக்கு நல்லவன். ஏன்னா இந்த திரைப்படங்களோட ஹிட்ஸு, பாக்ஸ் ஆஃபீஸ், தியேட்டரிக்கல் ரன்னிங் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணவே முடியாது. என்னதான் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நல்லவனுக்கு நல்லவன் தான் ஃபஸ்ட்டு மொதல் இடம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் 1984 பாக்ஸ் ஆஃபீஸ் ரன்னிங் டேஸ்னு வெற்றி அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட 2 திரைப்படங்களுக்கும் கொஞ்சம் தான் சிமிலாரிட்டி வரும். ஸோ இந்த திரைப்படத்தை தூக்கி முன்னுக்கு வைக்கலான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீரியஸோட அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் அப்லோட் செய்யப்படும்.